வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை குக்கரில் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் தண்ணீர் வைத்து குழைவாக வேக வைத்து எடுத்து வைக்கும். நாம் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு பச்சரிசி வேக வைக்கும்போது 2 ஏலக்காயும் குங்குமப்பூவும் போட்டு இதேபோல் வேக வைத்து எடுக்க வேண்டும். நாம் இப்படி நன்றாக மசித்து விட்டு இதனுடன் 1 டம்ளர் பால் சேர்த்து அடுப்பில் வைத்து அதன் பின் வெல்லம் சேர்க்க வேண்டும். நாம் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு வெல்லத்தை இப்படி பொடித்து வைத்துக்கொண்டு நாம் வேக வைத்த பச்சரிசியில் வெல்லத்தை போட வேண்டும். நாம் பால் ஊற்றி நன்றாக கிளறி கொள்ள வேண்டும். பால் ஊற்றுவதால் பொங்கலின் ருசி மிக அருமையாக இருக்கும். அப்படி நன்றாக குழைந்தவுடன் நாம் வெல்லத்தை போட்டு விடலாம். நாம் வெல்லத்தை போட்டு நன்றாக கலந்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது வெல்லத்துடன் சேர்ந்து நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொண்டோம் என்றால் மிக மணமாக இருக்கும். நாம் சர்க்கரை பொங்கலில் முந்திரி பருப்பு பொரித்து போடுவதற்கு முதலில் 2 ஸ்பூன் நெய் விட வேண்டும். நாம் ஏற்கனவே பொங்கலில் ஊற்றியதால் இந்த அளவு நெய் போதும். முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழம் போட்டு நாம் பொங்கலில் போட்டு விடலாம். முந்திரி பருப்பு இப்படி பொன்னிறமாகனவுடன் நாம் கிஸ்மஸ் பழத்தை போட்டு விடலாம். நன்றாக பொரியவும் நாம் சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து கிளறி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடியாகிவிட்டது. இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடியாகிவிட்டது. இந்த பாரம்பரியமான சர்க்கரை பொங்கலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.